வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி நம்ம திணை, பால், எண், இடம் அப்படிங்கிற 4 தலைப்புகளில் நம்ம இன்றைக்கி பாடம் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திணை. திணை அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம். திணைனா என்ன? ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம். திணையை 2 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உயர்திணை, மற்றொன்று அஃறிணை. திணையை எத்தனையாக பிரிக்கிறாங்க? 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று உயர்திணை, மற்றொன்று அஃறிணை. இப்போது உயர்திணைனா என்னன்னு பார்ப்போம். உயர்திணைன்னு பார்த்திங்கன்னா மக்கள், தேவர், நரகர் இவங்கள தான் உயர்திணைகள்னு சொல்கிறாங்க. ஏன் நரகர், தேவர், மக்கள் இவங்களெல்லாம் உயர்திணைன்னு சொல்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் 6 அறிவு உடையவர்கள், சரியா? அதனால தான் இவங்களை உயர்திணைன்னு சொல்கிறோம். அடுத்ததாக அஃறிணை. அஃறிணைன்னு பார்த்திங்கன்னா அதாவது மக்கள், தேவர், நரகர் இல்லாத உயிருள்ள அல்லது உயிரற்ற எல்லா பொருளுமே அஃறிணை தான், சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா மரம் பார்த்திங்கன்னா பல வகையான மரங்கள் இருக்குது இல்லையா? இப்போ மரங்கள் எல்லாத்துக்குமே உயிர் இருக்குது, ஆனால் அது ஓரறிவு உயிர்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ மரம், பறவைகள், விலங்குகள், உயிரற்ற பொருட்கள், ஆனால் சேரு, மேசை, இந்த மாதிரி நீர்வீழ்ச்சி, இது எல்லாமே என்ன வரும் அப்படின்னா, இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே அஃறிணையில் வரும், சரிங்களா? அடுத்ததாக பால். பாலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பால் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல பார்ப்போம். பால்னா பகுப்பு, பிரிவு அப்படின்னு பிரிக்கிறாங்க. பால்னா என்ன? பகுப்பு, பிரிவு. இப்போ பால் 5 வகையாக சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இப்போ பால் 5 வகைப்படும் இல்லையா? பால் 5 வகைப்படும். என்னென்ன? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் அப்படின்னு சொல்லி பாலை 5 வகையாக பிரிக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திணையை 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று உயர்திணை, மற்றொன்று அஃறிணை. பாலை 5 வகையாக பிரிக்கிறோம். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், சரிங்களா? ஒரு ஆணை குறிக்கக்கூடியது ஆண்பால், சரிங்களா? ஆண்பால்னால் என்ன? ஒரு ஆண் இருக்காங்க இல்லையா? ஒரு ஆண்பலை சொல்லுவோம் இல்லையா? அதான் ஆணை குறிக்கக்கூடியது ஆண்பால். ஒரு பெண்ணை குறிப்பது பெண்பால், சரிங்களா? ஒரு பெண்ணை குறிப்பது பெண்பால். ஆண், பெண் எல்லாருமே கலந்து இருக்கலாம், இல்லை ஆண் மட்டும் இருக்கலாம், பெண் மட்டும் இருக்கலாம். ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கும்போது என்ன சொல்லுவோம்? அவங்கள பலர்பால்னு சொல்லுவோம், சரிங்களா? இது ஆண்பால், பெண்பால்னு தனியாக சொல்ல மாட்டோம். நிறைய பேர் இருக்கிறனால என்ன சொல்லுவோம்? பலர்பால் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்றன்பால். இப்போ ஆண்பால், பெண்பால், பலர்பால் 3மே பார்த்திங்கன்னா உயர்திணையில் சேரும், சரிங்களா? ஏன்னா அவங்களாம் என்ன 6 அறிவு உடையவர்கள் இல்லையா? இப்போது ஒன்றன்பால் அப்படின்னா அதெல்லாம் அஃறிணையில் வரும். ஒன்றன்பால் என்னென்னா ஒரே ஒரு அஃறிணையை குறிக்கிறது. அஃறிணையில் நம்ம என்ன சொன்னோம்? எல்லாமே வரும் இல்லையா? அதாவது 6 அறிவு இல்லாத மற்ற அனைத்துமே உயிருள்ளவை, உயிரற்றவை எல்லாமே வந்துடும். இப்போ ஒரே ஒரு மாடு இருக்கு இல்லையா? அதனால் இது ஒன்றன்பால். இதே இப்போ இங்கே பாருங்கள், நிறைய பறவைகள் இருக்குது, அதனால் இது பலவின்பால், சரிங்களா? ஒரே ஒரு மாடு, அதாவது இந்த இடத்துல பூவாக இருக்கலாம், புல்லாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, ஒன்றே ஒன்று இருந்துச்சுன்னா அது ஒன்றன்பால். நிறைய இருந்துச்சுன்னா அது பலவின்பால், சரிங்களா? இப்போ உங்கள் புத்தகத்திலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆண்பாலுங்கிறது ஆணை குறிப்பது. எடுத்துக்காட்டு முருகன், எழிலன், அன்வர், அவன், இவன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆணை குறிக்கும். அது மாதிரி ஒரு பெண்ணை குறிப்பது பெண்பால், அதாவது அவள், மகள், அரசி, தேவதை, இது போன்றது. அடுத்து பலர்பால் பாருங்க. ஒரு ஆண் குழுவையோ பெண் குழுவையோ பலர் சேர்ந்து ஒரு குழுவையோ குறிப்பது பலர்பால். அதான் நான் என்ன சொன்னேன் இல்லையா? ஒரே நிறைய ஆண்கள் இருக்கலாம், அல்லது நிறைய பெண்கள் இருக்கலாம், இல்லை ஆண்கள் பெண்கள் 2 பேருமே கலந்து கூட நிறைய பேர் இருக்கலாம். அப்படி நிறைய பேர் இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவோம்? பலர்பால்னு சொல்லுவோம். அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மக்கள், பெண்கள், ஆண்கள். அடுத்தது பாருங்கள் ஒன்றன்பால். ஒரே ஒரு அஃறிணை பொருளை குறிப்பது ஒன்றன்பால். இப்போ சிலை, காண்டாமிருகம், சிலந்தி, பூ, வலை, இது மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். இப்போ பலவின்பால் பார்த்திங்கன்னா பல அஃறிணை பொருளை குறிப்பது பலவின்பால், சரிங்களா? இப்போ கற்கள், விலங்குகள், பறவைகள், இது எல்லாமே என்ன நிறைய இருக்கு இல்லையா? ஆனால் அஃறிணை பொருளாக இருக்கிறதுனால அது என்ன? பலவின்பால். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ திணைன்னு பார்த்தோம்னா நம்ம 2 வகையாக சொல்கிறோம். ஒன்று உயர்திணை, மற்றொன்று அஃறிணை. பால்னு பார்த்தோம்னா 5 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இப்போ உயர்திணைக்கு 3 பால்கள் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், இது 3ம் உயர்திணையில் வரும். அஃறிணையில் என்னென்ன வரும்?
ஒன்றன் பால் பலவின் பால் அப்படிங்கிற இரண்டும் வந்து என்னென்னா அஃறிணையில் வரும். சரிங்களா?